Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பூசணிக்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 டேபிள்ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, ஜவ்வரிசி ஒரு பவுல் அளவுக்கு, ஜீரகம் 2 டேபிள்ஸ்பூன், கொஞ்சமா பச்சை கொத்தமல்லி எடுத்துக்கலாம், பச்சை மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சமா எடுத்துக்கோம், உப்பு தேவையான அளவு, பொரி ஒரு பவுல் அளவுக்கு எடுத்துக்கோம். பாருங்க இந்த சைஸ்ல ஒரு பூசணிக்காய் நாங்க எடுத்துக்கோம். இப்போ வாங்க நம்ம பூசணிக்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம பூசணிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம பூசணிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸா கட் பண்ணிட்டு இப்போ நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த பவுல்ல நம்ம ஒரு பவுல் போட்டோம், அதுக்கு 2 பவுல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச கொத்தமல்லி ஜீரகம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா. பாருங்க இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்க இப்போ இது நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்க ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு. பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாம் சுரண்டி எடுத்துக்கலாம். நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரியை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பொரி கழுவி எடுத்தாச்சு. பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க நல்லா சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வெயிலில் காய வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுத்து பாருங்க இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பாருங்க இந்த டைப்பில் நம்ம எல்லாமே இந்த மாதிரி வச்சு காய வச்சுக்கலாம். பொரியெல்லாம் போட்டு செய்யும் போது நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். 2-3 நாளைக்கு நல்லா காய வைங்க. காய வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதை 3 நாள் நல்லா காய வச்சு எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா காய்ஞ்சிருக்குன்னு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா கிறிஸ்பி ஆகிக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.